ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிள் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் நக்கட்ஸ். இது ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நக்கட் செய்கிறதுக்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். தண்ணிலாம் ஊற்றி அடிக்கக்கூடாது, சும்மா சிக்கனை போட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இவ்வளோ நைஸாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கடைசியாக பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சப்பாத்தி தேய்க்கிறதுல வச்சு இதை தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தி தேய்க்கிறதுல ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். அந்த கட்டையிலேயும் நீங்கள் எண்ணெய் தடவிடுங்க. நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விரிச்சிருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பெருசாக தேய்ச்சி விரிச்சுக்கோங்க. இதை நம்ம கார்னர்ஸ்லாம் இப்போ கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அதை இன்னொரு பால் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். கார்னர்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை 2ஆக மடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப லேஸாக இருக்கும், அதுக்காக 2ஆக மடித்து இப்போ ஒரு தேய்ச்சிடலாம். இந்த அளவுக்கு பெருசாக தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது சின்ன சின்ன ஸ்கொயராக போட்டிருக்கேன். உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். ஷேப் வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக அழகாக கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 15 to 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை கோட் பண்ணுறதுக்காக ஒரு எக்கில் சால்ட்டும் பெப்பரும் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அது கார்ன்ஃப்ளேக்ஸு மிக்சர்லாம் இருக்கும்ல, அதை வறுக்கிறதுக்கு முன்னாடி ராவாக வாங்கி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு சிக்கனாக எடுத்து ஃபஸ்ட்டு எக்கில் டிப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பதிலாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும், அதே சமயம் எண்ணெய் ரொம்ப குடிக்காது. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வருங்க, இல்லைன்னா உங்களுக்கு டக்குன்னு கருகி போயிடும். ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் நல்லா எல்லாத்தையும் திருப்பி போட்டு விட்டுருங்க. இது ரொம்ப சீக்கிரம்லாம் வேகாது, கொஞ்சம் நின்று தான் வேகும். கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இதை வறுத்து எடுக்கணும். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.